கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு வாக்குத்தத்தங்களை தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எல்லா காரியத்திலுமே பொறுமை நமக்கு வேணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே அவருக்காக நாம் வாழ வேண்டும். தேவ சித்தத்துக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். கனிவுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தம் முதல் பாயிண்ட் என்ன? நம்ம பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம் என்று அழைத்திருக்கிறார். நம்முடைய காலிங்கே பரிசுத்தமா வாழணும். அதுதான் காலிங். உண்மையா இருக்கணுமா, நீதியை பின்பற்றணுமா. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். எல்லாவற்றிற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணுமா, இடைவிடாமல் ஜெபிக்கணுமா, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா, உங்களுக்குள்ளே மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடணுமா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்யணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும். அதுக்காக நம்ம இடைவிடாமல் ஸ்தோத்திரத்தோடு எல்லா ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க வேண்டிய நம்ம கடமை. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய சித்தம் செய்யணும் அப்படின்னாலே நம்மை நாம் முதல்ல அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணித்து தாழ்த்தி அவருக்காக வாழ அர்ப்பணிக்கும் போது தான் நம்ம தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவ சித்தம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்குள்ள எந்த ஒரு காரியத்திலும் போய் நம்ம சிக்கிக்கொள்ள மாட்டோம். எந்த ஒரு மாம்ச அடிமையிலையோ பாவ அடிமையிலையோ ஜென்ம சுபாவத்துக்குள்ளேயோ போய் நம்ம சிக்கிக்கொள்ள மாட்டோம். நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வேற தேவையில்ல எந்த ஒரு சிந்தனையும் நம்ம சிந்தனைக்குள்ள வராது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சிந்தனைக்குள்ள பல போராட்டம். காரணம் என்ன? இந்த உலகத்துள்ள காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் நீடிய பொறுமையோடு இருக்கணும். பாடுகள் வழியே தான் நம்ம கடந்து போறோம். எத்தனையோ குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்க வருவாங்க. அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா பல பாடுகள் வழியா போயிட்டு இருப்பாங்க. குடும்பத்திலே கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசி காலத்தில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கணும். ரகசியவர்களை நம்ம காணப்படணும். நம்ம பரிசுத்தமாக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இரவும் மூலமா ஜெபிக்கிற பிள்ளைகளா தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணும். அதே நேரத்துல பொறுமையும் நமக்கு வேணும். தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கணும். நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம எல்லாரும் போயிடணும். மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் ஒருவரும் பரலோகத்துல போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா வாழ்ந்து நீதியை பின்பற்றி அநியாயமான காரியத்தை வெறுத்து, அக்கிரமமான காரியத்தை வெறுத்து, அசுத்தமான காரியத்தை வெறுத்து, துன்மார்க்கமான காரியத்தை வெறுத்து, பாவத்தினால் அவருடைய சந்தோஷத்தை எல்லாவற்றையும் வெறுத்து கர்த்தருக்காக நம்ம உண்மையா இருக்கும்போது மிகுந்த கனி கொடுக்க முடியும். அதே நேரத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொள்ளும்போது, அவருடைய கற்பனையை கை கொள்ளும்போது நம்ம தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்பா. கர்த்தராகிய இயேசு ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. அன்பின் ஆவியானவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. இந்த புதிய நாளிலும் எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஜெப
அபிஷேகத்தினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். சில குடும்பத்துக்குள்ளே இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. அந்த பாரத்தை எல்லாம் நீக்கிருங்கப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால, இயேசு நாமத்தினால வேலி அடையப்பட்டு குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ இந்த நாளிலும் தேவ திட்டத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் உம்மொருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். புதிய நாளும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். காட் பிளஸ் யூ.